அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட வயிற்று பகுதியை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எங்கள் தொந்தி அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இதுக்கு முன்னாடி போட்டாச்சு, எபிசோட்ஸ்லாம் போட்டாச்சு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த வேரியேஷனோட இன்னும் நிறையவே இருக்குது. அதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே வர போகிறோம். இதில் பயிற்சி 1, கால் தண்டாசனால உட்காந்துக்கலாம். கை 2 பக்கத்தில் வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இதில் பயிற்சி 1ல் இந்த கால் 2மே நல்லா நேராக வச்சுட்டு முட்டி தூக்காத அளவுக்கு நம்மளோட இந்த விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் முட்டி தூக்காது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா முதுகு நல்லா நேராக வச்சுட்டு கைகள் 2 பின்னாடி தலையில் கட்ட போகிறோம். அதாவது அப்படியே கைகளை கை கோத்துக்கலாம். கோத்துட்டு மார்பு பகுதியில் நல்லா அப்படி விரிச்சிட்டு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி எல்போ நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே முன்னோக்கி குனியணும். அப்புறம் அப்படியே எழுஞ்சிக்கணும். இது மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். இது பண்ணுறது உங்களுக்கு நெற்றி பகுதி எது வரைக்கும் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இப்படி பாதி தான் வருது. நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் வரும். இருந்தாலுமே நம்ம பயிற்சி பண்ண தான் நம்ம கீழே போகும். அதனால தான் நம்ம முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு பண்ணணும். இப்படி குனியும் போது நம்ம இந்த மாதிரி முதுகு இப்படி வளைச்சிட்டு குனிஞ்சோம்னா போகவே போகாது. அதனால தான் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு அப்படியே இப்படி கொண்டு வரணும். அதனால மார்பு பகுதியை நம்ம விரிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கீழே குனியும் போது நம்மளோட இந்த கை பகுதி இப்படி நல்லா விரித்து வச்சுருப்போம். அது போகும்போது இப்படி சுருக்கிடக்கூடாது. எப்படி நம்ம இப்படி வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம கீழே குனியும் போதும் சரி, மேலே வரும்போதும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம். அடுத்தது பயிற்சி 2. இதில் ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேஷன்ஸ் மாற்றிட்டே பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வயிற்றில் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே சேர்ந்துக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகள் எல்லாமே நம்ம கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் காலில் ஒரு காலை மடக்கி இப்படி வைக்கணும். இதுலேயே எப்படின்னா இது நல்லா இப்படி விரித்து வைக்கணும். இந்த கொலுசு போகிற இடம் இருக்கிறதுல அது முட்டிக்கிட்ட கரெக்டாக வரணும். அதாவது ரொம்ப இப்படி தள்ளியும் வச்சிடக்கூடாது, ரொம்ப இப்படியும் போகக்கூடாது. கரெக்டாக இதில் வச்சுட்டு இது நல்லா பதிகிற மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல இதில் நம்ம கேப் இருக்க தான் செய்யும். இதுலேயே நம்ம அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். அதே மாதிரி கை பொசிஷன் அதே தான். கோத்து வச்சுட்டு முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சுட்டு கையை நல்லா இப்படி விரிச்சிட்டு முன்னோக்கி குனிப்போம். அப்படியே மேலே வச்சு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இப்போ காலை அப்படியே எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம இடது பக்கம் செய்ய போகிறோம். இடது காலை மடித்து வைக்கிறோம். இதில் இந்த கால் விரல்கள் நம்மளை நோக்கி தான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். முட்டிக்கு மேலே அந்த கொலுசு போடுற இடம் வரணும். முட்டிக்கு கீழே கிடையாது. இல்லைன்னா அந்த பொசிஷன் கால் பொசிஷன் மாறிடும். அதனால இப்படி நேராக வைக்கிறோம். இந்த கால் பகுதி இப்படி போகாமல் இப்படி நேராக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த முட்டியோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து விடலாம்.
இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒன்றுமே வந்து ஒரு 3 செட்டு பண்ணணும். இப்போ ஒரு 10 தடவை பண்ணிட்டோம். அது அப்படியே வந்து ஒரு 3 செட்டாக வந்து பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து அப்படியே நல்லா பலன் இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் வந்து செஞ்சோம், ரெகுலராக வந்து செஞ்சுட்டே இருக்கணும். கூடவே வந்து நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இந்த இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டோம்னா நமக்கு அந்த தொந்தி வந்து வரவே வராது. இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.